Christmas series or a part 1 video. Hi hello friends, welcome to JC Fini Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கல ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னோமேன் செய்ய போறோம். இந்த பனி பிரதேசங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோவை வச்சு ஒரு ஸ்னோமேன் செய்வாங்க கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம். அதுக்கு பின்னாடி எதனா ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ நான் வந்து இந்த பேப்பர் கப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சுதான் செய்ய போறேன். சோ இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது சீரீஸ் 1 வீடியோ. சீரீஸ் 2ல 3ல நம்ம வந்து ஹோம்மேட் கேக் எப்படி செய்யறது, அப்புறம் சாக்லேட்ஸ் எப்படி செய்யறது, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல்லா வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுவேன். வாங்க வீடியோ. ஓகே கைஸ், இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்பர் கப்ஸ் தான் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் நான் நிறைய பேப்பர் கப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சார்ட்ஸ் தேவைப்படும். சார்ட் அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து என்னென்னா ஒரு பிளாக் கலர் ஷால் தேவைப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளாக் கலர் ஷால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஷாலு, பிளெயின் ஷால். அது மட்டும் இல்லாமல் க்ளூ கன் வந்து நம்ம வந்து நான் அந்த கன்னோட ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கம்மு. அண்ட் நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராங்னஸை விட நம்மளுக்கு ஸ்டேப்பிள் பண்ணால் தான் பேப்பர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டேப்லர் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டேப்லர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கைஸ், மோஸ்ட்டாக இவ்வளோ தான் தேவை. சார்ட்டு, இந்த பேப்பர் கப்பு, அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்சசரிஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்னோமேன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த பேப்பர் கப்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மாதிரி 2 எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி சென்டரில், அதாவது கப்போட இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, இந்த சென்டரில் நீங்கள் வச்சு ஸ்டேப்பிள் பண்ணிட்டீங்கன்னா இது 2 நின்றுக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்படி கொடுத்து ஃபுல்லாக வரும்போது சர்க்கிள் மாதிரி வரும். நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், ஃப்ரேம் மட்டும். அது எப்படின்னு காட்டுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த 2 இதுவாக ஸ்டேப்பிள் பண்ணிட்டே வந்தோம்ல, இது மாதிரி நம்ம ஸ்டேப்பிள் பண்ணிட்டே வந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். மெயினே வந்து இந்த ரிங் தான் ஃப்ரேமே. ஆக்சுவலாக இந்த ரிங் பார்த்தீங்கன்னா கரெக்டான சர்க்கிள் ஷேப்பில் வரும். இந்த ரிங் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு. இதுதான் ஆக்சுவலா அந்த ஸ்னோமேனோட பாடி. இதுக்கு மேல அதோட ஹெட் வரும். ஸோ அந்த ஹெட் வந்து நம்ம வந்து டே 2ல பார்க்கலாம். டே 1 கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் பண்ணி கையில ரொம்ப வலிக்குது ஸ்டேபிள் பண்ணி. ஸோ அதனால பாருங்க, சூப்பரா வந்திருக்கா எப்படி. ஸோ அதனால இது வரைக்கும் நம்ம இப்ப முடிச்சிட்டோம். நம்ம வந்து டே 2 பார்ப்போம். தி நெக்ஸ்ட் டே. ஓகே கைஸ், டே 2 வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ டே 2ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்களா, நம்மளோட அதோட பாடி செஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து அதோட ஃபேஸ் நம்ம செஞ்சுட்டோம். சேம் ப்ராசஸ் தான். ஆனா என்னன்னா சின்ன கப்ஸ் வச்சு நம்ம ஃபுல்லா பண்ணணும். பாடிக்கு வந்து எப்படின்னா, நீங்க பேஸ்க்கு வந்து ஒரு கப்பும், பெரிய கப்பும், அதுக்கப்புறம் மீடியமான கப்பு வந்து அதோட ஸ்டொமக் வரைக்கும், அதோட நெக் வரைக்கும் ரொம்ப குட்டியாக்கிடணும் கப்பை. ஆனா ஃபேஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரே கப் சைஸ்ல பண்ணும். ஃபேஸுமே நீங்க ரவுண்டா பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் ஓவல் ஷேப்ல பண்ணாதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, தெரியுதா? இங்க பாத்தீங்களா, ஃபேஸ் நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸ் எடுத்துட்டோம். ஓகே கைஸ், வந்து ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுமே பண்ணியாச்சு. இது வந்து பாடி, இது வந்து ஃபேஸ். இனிமே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ஸோ வந்து நம்ம அதை பார்க்க போறோம், வாங்க.